வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அந்த 33 நிபந்தனை தமிழக வெற்றி கழகம் மாநாட்டுக்கு அனுமதி மறுப்பா? விளக்கம் கொடுத்த எஸ்பி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் விரைவில் சினிமாவில் இருந்து விலகியுள்ளார். சில தினங்களுக்கு முன்னர் விஜயின் தி கோட் திரைப்படம் வெளியானது. இதனைத் தொடர்ந்து வினோத் இயக்கத்தில் நடித்து வருகிறார் விஜய். இதுதான் அவரது கடைசி படம் என சொல்லப்படுகிறது. தளபதி 69 என்ற டைட்டிலில் உருவாகி இந்த படம் அடுத்த ஆண்டு வெளியாகிறது. அரசியலுக்காக சினிமாவை தியாகம் செய்யும் விஜய் விரைவில் தனது கட்சியின் முதல் மாநாட்டை நடத்துவதற்கு ரெடியாகி வருகிறார். சில தினங்களுக்கு தமிழக வெற்றி கழக கொடியை அறிமுகம் செய்த விஜய் கட்சியின் முதல் மாநாட்டுக்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக உள்ளார். இந்த மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெறும் என சொல்லப்பட்டது. ஆனால் போலீசார் தரப்பில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் தவேகாவுக்கு 16 கேள்விகள் கொடுத்திருந்த போலீசார் மாநாட்டு நடத்த வேண்டும் என்றால் 33 நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் எனையும் அறிவுறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் மாநாட்டுக்கான புதிய தேதியை சமீபத்தில் விஜய் அறிவித்தார். அதன்படி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி மாலை 4 மணி விக்கிரவாண்டி அருகே நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டுக்காக 100 ஏக்கருக்கு அதிகமான இடத்தை வாடகைக்கு எடுத்த தவேக அங்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. அதேபோல் மாநாடு குறித்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் ஆகியோருக்கு விஜயும் ஆலோசனை செய்து உள்ளாராம். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்துக்கு இன்று இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மீண்டும் தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு போலீசார் தரப்பில் அனுமதி கொடுக்கவில்லை என தகவல்கள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் தீபக் விளக்கம் கொடுத்துள்ளார். அதில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி மறுப்பதாக வெளியான தகவல் தவறானது. ஏற்கனவே நம்மளுடைய தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு 33 நிபந்தனைகளுடன் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். இதனை தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லை எனவும் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமான வருவதால் தமிழக வெற்றி கழக மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறுமா என சந்தேகமும் எழுந்துள்ளது. இந்த ஒரு தகவல் என்பது தற்பொழுது வெளியாகி பரபரப்பையும் விறுவிறுப்பையும் அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.